இந்த காணொளியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். மற்றொரு ஜனம் கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியாளர் கேப்ரியல் தேவதாஸ் அவர்கள். ஸோ அவர்கிட்ட நிறைய விஷயங்கள், குறிப்பாக எக்ஸிட் போல் வரக்கூடிய 4ஆம் தேதி என்ன மாதிரியான சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடக்க போகுது, அவர் என்ன ப்ரெடிக்ட் பண்ண போகிறார் அப்படிங்கிறதெல்லாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். அங்கே நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். எக்ஸிட் போல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபைட்டு வேணுமா ஃபைட் இருக்குது, டான்ஸு வேணுமா டான்ஸ் இருக்குதுன்னு எல்லா கட்சிக்கும் ரெண்டு சாம்பிள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. அதிமுக வரும்னு 2 பேர், திமுக வரும் 2 பேர், தாவேகா வரும்னு ஒருத்தர். அந்த ஒருத்தருங்கிறது கொஞ்சம் ரெப்யூட்டடான ஒரு ஆளாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் கவனிக்கப்படுது. ஸோ உங்களுடைய பார்வை என்ன? எக்ஸிட் போல் முதல்ல நம்புறீங்களா நீங்கள்? பொதுவாக ஒப்பீனியன் போல்ஸை பெருசாக நம்ப மாட்டேன். ஓகே. ஏன்னா ஒப்பீனியன் போல்ஸோட ட்ராக் ரெக்கார்ட்லாம் பார்க்கும்போது பெரிய சக்ஸஸ் ரேட் இல்லை. ஆனால் ஓரளவுக்கு ஒப்பீனியன் போலோட கம்பேர் பண்ணும்போது எக்ஸிட் போல்ஸை நம்ம ஓரளவுக்கு நம்பலாம். ஒப்பீனியன் போலை விட கொஞ்சம் ஆக்குரேட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன? ஒப்பீனியன் போலுக்கும் எக்ஸிட் போலுக்குமான பேட்டர்ன் டிஃப்ரென்ஸ். ஆனால் இப்போ ஒப்பீனியன் போல் பொறுத்தளவில் அது ஒருத்தரோட இன்டென்ஷன் தான். ஸோ ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடியோ 2 வீக்ஸ்க்கு முன்னாடியோ எடுப்பாங்க. ஸோ அவர் சொல்கிறது, நான் எலெக்ஷன் டேல நான் இந்த கட்சிக்கு போடுவேன்னு அவர் சொல்லுவார். பட் லாஸ்ட் மினிட்ல கூட அவரோட மைண்ட் சேஞ்ச் ஆகலாம். பட் எக்ஸிட் போல் பொறுத்தளவில் ஆக்சுவலாக நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுறீங்களோ அதை நீங்கள் சொல்கிறது. அஃப்கோர்ஸ் அவர் பொய்யும் சொல்லலாம். சில நேரங்களில் ஓட்டர்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டாங்க உண்மையை சொல்கிறதுக்கு. உதாரணத்துக்கு இப்போ நம்ம நியூஸ் பார்த்துட்ருக்கோம், வெஸ்ட் பெங்காலை பொறுத்தளவில் ஓட்டர்ஸ்க்கு ஒரு பயம் இருக்குது. ஏன்னா அங்கே பொதுவாக எலெக்ஷன் வயலன்ஸ் வந்து அங்கே நிறையா இருக்கும். ஸோ இப்போ நான் ஓப்பனாக சொல்கிறதுல அவங்களுக்கு சிக்கல் இருக்குது. பட் பொதுவாக எக்ஸிட் போல் வந்து ஸ்லைட்லி பெட்டர் தேன் ஆமா ஆமா அது ஒரு ஆக்சுவலா அது ஒரு ஃபேக்ட். அதோட அக்யூரசி கொஞ்சம் பெட்டரா இருக்கும் சொல்லி. ஆமா. ஸோ இப்போ வந்து ஒரு 60% எக்ஸிட் போல் வந்து டிஎம்கே சொல்லுது. ரைட். 2 எக்ஸிட் போல் மட்டும் அதிமுக சொல்லுது. ஒரு முக்கியமான எக்ஸிட் போல் தாவேகா சொல்லுது. இப்போ நம்ம வந்து திமுக வரும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஓரமாக வச்சிருவோம். ஏன்னா 60% திமுக வரும்னு சொல்கிறாங்க. அதிமுகவுக்கான சான்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறீங்க? இந்த விஜய் வருவார், தாவேகா வந்து ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொன்னால் இந்த 2 எக்ஸிட் போல் எப்படி பார்க்குறீங்க? ஒன்று, முதல்ல நம்ம ஒரு டிஸ்க்ளைமரும் கொடுத்துடலாம். நம்ம சொன்ன மாதிரி ஒப்பீனியன் போல்ஸை விட எக்ஸிட் போல் வந்து கொஞ்சம் ஆக்குரேட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் எக்ஸிட் போல்ஸும் ஹிஸ்டாரிக்கலாக பார்க்கும்போது நிறைய நேரங்களில் தவறாயிருக்கு. 2004 இந்தியா ஷைனிங் கேம்பெயின்லாம் பயங்கரமாக போயிட்டு இருந்த டைமில் பிஜேபி ஜெயிப்பாங்கன்னு எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணாங்க. அது நடக்கல. 2021 வெஸ்ட் பெங்கால்லையும் அதே மாதிரி தான் பிஜேபி தான் வரும்னு சொன்னாங்க. ஆமாம். 24 இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்னா ஸ்டுடியோவில் இந்த ட்ராமாலாம் நடந்தது, அழுகிறது இந்த விஷயம். ஹரியானா எலெக்ஷனை ஒழுங்காக ஹரியானாவில் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ரைட். ஸோ அதனால் இதுவும் தப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆடியன்ஸுக்கு இந்த ஒரு கிளாரிஃபிகேஷனையும் கொடுத்துருவோம். இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா இதில் ஹைலைட்டாக என்ன பார்க்குறேன்னா, எல்லாருமே ஒரு விஷயத்த கன்சிஸ்டண்ட்டாக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே விஜய்க்கு ஒரு 15 to 30 சீட்ஸ் வருன்றாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும் 90+ கொடுக்குறாங்க, 90 to 120 கொடுக்குறாங்க. ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா, விஜய் இப்போ 15 to 30 சீட்ஸ் மினிமம் ஜெயிக்கிறாருன்னா 20% ஓட்ஸை கண்டிப்பாக வாங்கணும். 20% ஓட்ஸை மினிமம் வாங்கினா தான் 15 சீட்ஸ் கன்வர்ஷன் நடக்கும். 20% ஓட்ஸ் அவர் வாங்குறாருன்னா திமுகவுக்கு அது கேக் வாக்காக இருக்கும். ஏன்னா விஜயோட பாலிட்டிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி டிஎம்கே. அதிமுக என்ன அரசியலை பண்ணுறாங்களோ அதே தான் விஜயும் பண்ணுறாரு. ஸோ இப்போ திமுக எதிர்ப்பு அரசியல் பண்ணுறதுக்கு களத்தில் நிறைய பேர் இருக்காங்க. என்டிகே அதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க, விஜய் அதை தான் பண்ணுறாரு. அப்புறம் சைடில் அதிமுகவும் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் விஜய்க்கு இருக்கக்கூடிய இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, அந்த ஒரு சினிமா திரைக்கவர்ச்சியும் இருக்குது. ஏடிஎம்கே கேடர்ஸை பொறுத்தளவில் லார்ஜர் தென் லைஃப் லீடர்ஸை பார்த்து வளர்ந்தவங்க. அவங்க எம்ஜிஆராக இருக்கலாம், ஜெயலலிதா அவர்களாக இருக்கலாம், எல்லாம் பெரிய பிரமித்து பார்த்த லீடர்ஸ் எல்லாருமே. அந்த மாதிரியான ஒரு லார்ஜர் தென் லைஃப் இமேஜும் விஜய்க்கு இருக்குது. ஸோ விஜய் வந்து ஏடிஎம்கே கேடர்ஸுக்கு இன்னும் மோர் அட்ராக்டிவாக இருப்பார். அது போக ஏடிஎம்கேயோட பொலிட்டிக்ஸ் தான் அவர் பேசுகிறார். ஸோ அதனால் இப்போ 20% ஓட்ஸை வந்து விஜய் வாங்குறாருன்னா மெஜாரிட்டி அதிமுக தான் இருக்கும். அது அதிமுக. இப்போ அதுவே இந்த கருத்து கணிப்பு எல்லாத்தையுமே பார்க்குறோம்ல, விஜய்ன்ற புது பிளேயர் வந்ததால் யார் பாதிக்கப்பட்டிருக்கானா அதிமுக தான். இப்போது நம்ம ரேண்டமாக ஃபோன் பண்ணி எல்லாம் கேட்கும்போது, இப்போ நிறைய சோஷியல் மீடியாவில் நம்ம இதெல்லாம் ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது டிஎம்கே ஃபேமிலியிலேருந்து ஓட்டு ஸ்ப்ளிட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இப்போ திமுகவுக்கு வழக்கமாக ஓட்டு போடுறவங்க கூட நிறைய பேருக்கு விஜய்க்கு போட்டிருக்காங்க. ஒருவேளை விஜய் 20ல் நின்றா நீங்கள் சொல்கிற மாதிரி அதிமுகவுக்கு அது இழப்பாக இருக்கலாம். ஒருவேளை விஜய் 30-35 போனார் அப்படின்னா? இப்போ நான் சொல்கிறேன், இப்போ இது ஏடிஎம்கே ஜெயிக்க வேண்டிய எலெக்ஷன். இது அவங்களோட டேர்ன். இது பொதுவாக களங்களும் எல்லாமே அவருக்கு சாதகம். நார்மல் சர்க்கம்ஸ்டான்சஸில் டிஎம்கே இந்த எலெக்ஷனில் 40 to 80 சீட்ஸாக எடுக்கணும். ஆனால் இப்போ எக்ஸிட் போல் சொல்கிற விஷயம் என்னென்னா, மெஜாரிட்டி எல்லாருமே 80 சீட்ஸ் மினிமம் வாங்குவாங்கன்றாங்க. ஸோ இப்போ
திமுக இந்த அளவுக்கு போனதுக்கான காரணம் என்ன? அதே மாதிரி அதிமுகவுக்கு பார்த்தோம்னா 40 சீட்ஸ்ல இருந்து சில கருத்து கணிப்புகள் சீட்ஸ் கொடுக்குறாங்க. அதிமுக இந்த அளவுக்கு இறங்குனதுக்கான காரணம் என்ன? இந்த எலெக்ஷன்ல என்ன டிஃப்ரெண்டா நடந்திருக்கு? விஜய்ன்ற ஒரு ஃபேக்டர் வந்திருக்காரு. விஜய் ஃபேக்டர் உள்ள வரும்போது இந்த எக்ஸிட் போல்ஸை வச்சு பார்க்கும்போதே கிளியரா தெரியுது ஏடிஎம்கே தான் அடி வாங்கியிருக்காங்கன்றது. நான் என்ன கணிக்கிறேன்னா இன்னும் கொஞ்சம் கூட அது இருக்குன்றதான் என்னோட பாயிண்ட். ஏன்னா இப்போ இந்த எக்ஸிட் போல்ஸை பொறுத்தளவில் நான் நேஷனல் மீடியாவை ஃபாலோ பண்ணும்போது விஜய் ஃபேக்டருக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. விஜய் பெரிய டேமேஜ் ஏற்படுத்துவார்னு ஒரு 2 months அவங்க பேசிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா வெளியே இருந்து பார்க்கும்போது கமலுக்கும் இதே மாதிரி தான் அவங்க பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அவங்கள பொறுத்தளவில் ஒரு புதுசாக ஒரு ஆன்டி டிஎம்கே ஃபோர்ஸ் வரும்போது அதை ரொம்ப அவங்க பாசிட்டிவாக பார்க்குறாங்க. அதுக்கு ஓவர் வேல்யூ கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு 15 சீட்ஸ்லாம் எடுக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ இவங்க கொடுத்துருக்காங்க எல்லா கருத்து கணிப்புமே மினிமம் 15 சீட்ஸ் விஜய் வாங்குவாருன்றாங்க. 15 கீழே தான் வாங்குவார் அப்படிங்கிறீங்க. என்னோட கணிப்பு அதுதான். இல்லை சில சீட் அவங்களால ஏன் கன்வெர்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க? சென்னையில் வந்து அவங்களுக்கு இன்னும் சப்போர்ட் அதிகமாக இருக்குது, அர்பன்ஸ்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டபுள் டிஜிட்டில் ஒரு 15-20 சீட்டாக கன்வெர்ட் ஆகிறதுல என்ன கஷ்டம் இருக்கும் தாவேக்காவுக்கு? சீட் கன்வர்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டான கேம்ங்க. இப்போ விஜய்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு லார்ஜர் தன் லைஃப் இமேஜ் இருக்குது. எல்லா இடத்துலையும் அவருக்கு ஓட்டர்ஸ் இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. விஜயோட இமேஜுக்கு மேபி ஒரு 20% ஓட்ஸ் இருக்குன்னு வச்சுப்போமே. ஆனால் அதை தாண்டி நீங்கள் ஓகே விஜய் இப்போ ஒரு 4-5 இடத்துல போய் பிரச்சாரம் பண்ணுவார், அவ்வளோதான் விஜயால் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ரீல்ஸு வீடியோஸ்லாம் விஜய் வந்து உயிரோடு இருப்பார்னு வச்சுக்கோங்க, உயிர்ப்போடு இருப்பார்னு வச்சுக்கோங்க. ஆனால் கிரவுண்டில் அதை நீங்கள் ஓட்ஸாக கன்வெர்ட் பண்ணணுன்னா ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸ் வேணும் உங்களுக்கு. ஏடிஎம்கே டிஎம்கே பண்ணுற வேலைகள் பண்ண வேண்டியிருக்கணும். உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு அரசியல் இருக்கணும். அது தாண்டி ஒரு ஐடியாலஜி இருக்கணும். பார்ட்டி அப்பாரட்டஸ் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஒரு பார்ட்டி கட்டமைப்பு உங்களுக்கு இருக்கணும். ஏடிஎம்கேவுக்கும் டிஎம்கேவுக்கும் இருக்கிறது அதுதான். ஸோ அதனால தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா காரைக்குடி மாதிரியான ஒரு தொகுதியிலையும் என்டிகேவுக்கு சிக்கல் இருக்குது. இவ்வளோ எலெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணதுக்கப்புறமும் இந்த முக்கியமான பிளேயர்ஸோட சண்டை போடணும்னு வரும்போது பெரிய ஒரு சேலஞ்ச் அவங்களுக்கு இருக்குது. ஜென்ரேஷனல் ஷிஃப்ட்டில் இப்போ இருக்கக்கூடிய நம்ம பார்க்குறோம், ஒரு ஒர்க்கிங் ஸ்டைல்லையும் சரி, திங்கிங் ஸ்டைல்லையும் சரி, ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்லையும் சரி ஜென்ரேஷன் கேப் வந்து பெருசாக இருக்குது. இப்போ ஜென்சின்னு சொல்லக்கூடியவர்களுக்கும் 90s கிட்ஸ் 2K கிட்ஸ்னு சொல்கிறவங்களுக்குமே பெரிய ஒரு கேப் இருக்குது. அவங்களோட திங்கிங்கே வேறு மாதிரி இருக்குது. அப்போது ஒரு ட்ரெடிஷ்னலான பொலிட்டிக்கல் கேம்பெயினிங் இல்லை ட்ரெடிஷ்னலான பொலிட்டிக்கல் சிஸ்டம் அவங்கள பெருசாக அட்ராக்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம்ல. அவங்க புதுசாக ஒன்று எதிர்பார்க்குற மாதிரி அப்போது விஜய்க்கான வாய்ப்புகள் கூடுது. இப்போ பொலிட்டிக்கல் சேஞ்ச் பார்த்தோன்னா நம்ம கல்ச்சுரல் சேஞ்ச் மாதிரி ஃபேஷன்லலாம் சேஞ்ச் வருது. திடீர்னு பார்த்தா பெல் பாட்டம் போடுவாங்க, திடீர்னு பார்த்தா பேகி போடுவாங்க. அந்த மாதிரியான சேஞ்ச் வந்து பொலிட்டிக்ஸில் நீங்கள் பார்க்க முடியாது. பொலிட்டிக்கல் சேஞ்ச் நடக்கணும்னா சொசைட்டியில் நிறைய மாற்றங்கள், சோஷியல் சேஞ்ச் நடக்கணும், எக்கனாமிக் சேஞ்ச் நடக்கணும். அதெல்லாம் நடக்கும்போது அது பொலிட்டிக்கல் சேஞ்சாக டிரான்ஸ்லேட் ஆகும். ஏன் நம்ம சுதந்திரம் கிடச்சதுக்கப்புறம் ஏன் திராவிட கட்சி ஏன் பவருக்கு வருது? அங்கே சோஷியல் சேஞ்ச் நடக்குது. புதுசாக ஒரு ரூலிங் கிளாஸ் டெவலப் ஆகி வருது. அவங்க அதுக்கு முன்னாடி இருந்த பிராமின்ஸை சேலஞ்ச் பண்ணுறாங்க. அந்த சோஷியல் சேஞ்ச்லாம் கிரவுண்டில் நடக்கும்போது அவங்க எக்கனாமிக் பவருக்குனால தான் சேலஞ்ச் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் அது பொலிட்டிக்கல் சேஞ்சாக டிரான்ஸ்லேட் ஆகுது. இன்றைக்கும் பார்த்தோன்னா இன்னைக்கு திராவிட கட்சிகளை சேலஞ்ச் பண்ணுறது கிரவுண்டில் நிறைய பேர் வராங்கன்னா என்டிகே வராங்க. என்டிகே இப்போ தான் வந்திருக்காங்க. ஒரு 20 years முன்னாடி இல்லையே தமிழ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி. பிஜேபி இன்னைக்கு இங்கே ஸ்ட்ராங் ஆகிறாங்க. விஜய்ன்ற ஒரு புது பிளேயர் உள்ளே வராருன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்குன்றது அவரும் உணர்றாரு. ஸோ ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு சொசைட்டியில். ஆனால் அது 60s இருக்கிற மாதிரியான பெரிய சேஞ்சாக நான் பார்க்கல. ஸோ ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் நடக்கணும்னா அதுக்கு தேவையான ஒரு புறச்சூழலும் வேணும் சொசைட்டியில். அந்த புறச்சூழல் இருந்தால் தான் ஒரு ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் நடக்கும். அது ஒன்று. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லாம் ஃபோன்லாம் பண்ணும்போது விஜய் தான் சொல்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி சென்னையிலலாம் பார்க்கும்போது நமக்கு அந்த விஜயோட ப்ரெசன்ஸை நமக்கு ஃபீல் பண்ண முடியுது. இப்போ நம்ம எல்லாருமே சிட்டிஸில் இருக்கோம். நான் பார்த்த அளவில் எல்லா டிவி டிபேட்ஸுமே விஜய் சென்ட்ரிக்காக போகுது. எல்லாருமே நீங்கள் சொன்ன அதே விஷயத்தை சொல்கிறாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம தமிழ்நாட்டோட மீடியாவில் கூடிய பிரச்சனை என்னென்னா, நம்ம எல்லாருமே சென்னை பேஸ்டாக இருக்கும். 95% மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சென்னை பேஸ்டாக இருக்காங்க. ஸோ நமக்கு சிட்டியோட யதார்த்தம் தான் தெரியும், கிராமத்தோட யதார்த்தம் தெரியாது. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், நம்ம எவ்வளோ கிராமம் சார்ந்த நியூஸை போடுறோம், ஒரு நியூஸுமே போடுறது இல்லை. ஏன்னா நமக்கு அங்கே கனெக்ஷனே ரொம்ப கம்மி. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, சிட்டியில் இருக்கக்கூடிய மக்களோட பிஹேவியரல் பேட்டர்ன் வேறு மாதிரி இருக்கும், கிராமங்களில் இருக்க மக்களோட பிஹேவியரல் பேட்டர்ன் வேறு மாதிரி இருக்கும். அரசு அப்படின்ற அந்த நிறுவனத்தோட கிராமத்து மக்கள் இன்னும் மோர் க்ளோஸ்டாக கனெக்டாக இருப்பாங்க. அவங்க ஓட்டிங் ப்ரிஃபரன்ஸ்னு வரும்போது அவங்களோட ஓட்டிங் சாய்ஸ் இருக்குல்ல, சும்மா ஈஸியாக விஜய் நல்லா டான்ஸ் ஆடுறாரு, நல்லா சூப்பராக க்யூட்டாக இருக்காரு அப்படின்லாம் அவங்க மாற்றி போட்டுற மாட்டாங்க. சிட்டியில் இருக்கவங்க அப்படி போடலாம். ஏன்னா சிட்டியில் இருக்கவங்க
பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமை நம்பி இருக்க மாட்டாங்க, ஃப்ரீ பஸ்ஸை நம்பி இருக்க மாட்டாங்க. சொந்த ஊர் கிடையாது. ஆமா, சொந்த ஊர் இந்த கிடையாது. ஒரு எம்எல்ஏ அவனுக்கு சொந்த எம்எல்ஏன்னு சொல்லிக்கிற அந்த ஒரு ஆமா. திருப்தி. இங்க கவுன்சிலர் யாரு, எம்எல்ஏ யாரு எதுவுமே தெரியாது. அங்க அப்படி கிடையாது. ஒவ்வொரு பிரச்சனைனா நீங்க கவுன்சிலர்கிட்ட போவீங்க, வட்டச்சாளர்கிட்ட போவீங்க, எம்எல்ஏ கிட்ட போவீங்க. மாசம் கொடுக்குற 1000 ரூபாய் உங்களுக்கு அவசியம். ஸோ நீங்க அரசோட ரொம்ப க்ளோஸா கனெக்ட் ஆயிருக்கீங்க. அப்ப எந்த மாதிரியான கட்சி அந்த அரசை நடத்தணும்னு வரும்போது நீங்க ரொம்ப கவனமா இருப்பீங்க. ஸோ நான் இப்போ ஆஃபீஸில் வந்து பேசும்போது என் கொலீக் ஒரு சின்ன பையன் 22 வயசு பையன், அவன் வந்து இந்த தடவை டிவி கேக் தான் போட்டிருக்கான். நான் அப்போ அவன்கிட்ட கேட்டேன், ஒருவேளை இந்த எலெக்ஷனில் வந்து விஜயும் விராட் கோலியும் 2 பேரும் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா யாருக்கு போட்டிருப்பேன் அப்படின்னா விராட் கோலிக்கு தான் போட்டிருப்பேன் அப்படிங்கிறாங்க. இன்னொரு யங்ஸ்டர் ஒரு பொண்ணுக்கிட்ட கேட்டேன், அவங்களும் அதாவது ஷிஃப்ட்டு முடிச்சு விஜய்க்கு ஓட்டு போடணும்னு சொல்லி இங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி வேலூருக்கு போய் ஓட்டு போட்டு வந்திருக்காங்க. ஏமாண்ணா எனக்கு சின்ன வயசுலேருந்து விஜயை பிடிக்கும் அப்படின்னு. ஸோ இந்த யங்ஸ்டர்ஸு இல்லை சில லேடிஸு எனக்கு விஜய் பிடிக்கும் அதனால் நான் விஜய்க்கு ஓட்டு போடுறேன், என் குழந்தை சொல்லிச்சு நான் விஜய்க்கு ஓட்டு போடுறேன், எனக்கு ஒரு மாற்றம் வேணும் நான் விஜய்க்கு ஓட்டு போடுறேன், இப்படி சொல்லக்கூடியவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்கள வந்து டெமோக்ரஸிக்கு ஒரு த்ரெட்டாக பார்க்குறீங்களா, இல்லை இதுதான் இப்படி தான் இருக்கும், அதை வந்து விஜய் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாரு, அதிமுகவை வேறு கட்சிகளோ யூட்டிலைஸ் பண்ணிக்கல அப்படின்னு த்ரெட்டாலாம் பார்க்கல. இது வந்து ஒரு நல்ல விஷயமா தான் இன்ஃபேக்ட் நான் பார்க்குறேன். மற்ற கட்சிகள் அதை பயன்படுத்திக்கல அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்ஃபேக்ட் அவங்களை த்ரெட்டாகவும் பார்க்கக்கூடாது. நம்ம சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு அங்கம் அவங்க. ஸோ அதனால் இன்னைக்கு விஜய் அரசியலுக்கு வந்ததால் நடந்த ஒரு நல்ல விஷயம் என்ன பார்க்குறேன்னா, அரசியலையே பேசாத, அரசியல்னா என்னன்னே தெரியாத ஒரு கூட்டம் இன்னைக்கு அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எப்போவுமே ஒன்று சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு ஃப்ரம் கேஆஸ் கம்ஸ் அந்த கிளாரிட்டிம்பாங்கல்ல, கன்ஃபியூஷன்ல தான் கிளாரிட்டி வரும். ஆமா, ஒரு குழப்பத்துல இருந்து தான் தெளிவு வரும். ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க அரசியலுக்கு வரணும். நீங்க எடுத்தோடனே அரசியல் பேசும்போது ரொம்ப தவறா தான் இருக்கும். அப்ப தெளிவு இருக்கவங்க அவங்கள தற்கூறிலாம் திட்டக்கூடாது. நீங்க அப்ப அவங்களுக்கு கிளாரிட்டியை நீங்க ஏற்படுத்தணும். ஸோ எப்போவுமே நான் அதை சொல்றது உண்டு. இப்போ நமக்குமே ஒரு விஷயம் தெரியலன்னா அமைதியா இருக்கக்கூடாது. எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பேசலான்னு இருக்கக்கூடாது. நம்ம தெரிஞ்சதை நம்ம பேசணும். அப்போ நம்ம தப்பாக பேசுகிறோம்னா கரெக்ட் பண்ணுவோம். இப்போ இந்த ஆடியன்ஸ் கரெக்ட் பண்ணுவாங்க, நீங்கள் கரெக்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த ப்ராசஸ் நடக்கணும்னு நம்ம பேசணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் அரசியலுக்கு வரணும். அரசியலுக்கு வந்து அரசியல் மயப்பட்டு அரசியல் பேச ஆரம்பிக்கணும். அப்போ தான் ஸ்லோவாக பொலிட்டிசைஸ் ஆகும். அவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி திமுக போட்டவங்க அப்போ தற்கொலை இல்லையான்னு ஒரு கேள்வியும் எழும்புது. ஏன்னா அதிகமாக விஜய் வாக்காளர்களை இல்லை விஜய் ரசிகர்களை தாக்கி பேசுறது திமுக தான். இப்போ எக்ஸிட் போலில் திமுக தான் 60% வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே திமுக ஆதரவாளர்கள் பல பேர் நாங்கள் போட்டது தான் சோறு நீங்கள் சாப்பிட்றீங்க, அப்படி இப்படி உங்களுக்கு அறிவு ரொம்ப தவறு. இந்த மாதிரி ஏன் வந்து ஒரு பதட்டமானாங்க திமுக சைடில்? இப்போ இந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல, நான் இல்லைன்னா நீங்கள் இல்லைன்ற ஆட்டிடியூட் இருக்குல்ல, அதுவே ரொம்ப தவறான ஒரு ஆட்டிடியூட். இப்போ ஒரு டாமினண்ட்டான ஒரு ஹஸ்பண்ட் இருக்காருன்னா, ஏன் நான் இல்லைன்னா உன்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு டாமினண்ட்டான ஒரு பண்ணையார் இருக்காருன்னா அவர் அப்படி தான் இருப்பார். நான் மட்டும் இல்லைன்னா நீங்களாம் இல்லை அப்படின்ற மாதிரி. கோமனமே கிடையாது. ஆமாம், அந்த ஆட்டிடியூட் வந்து நான் தான், என்ன சார்ந்து தான் நீ இருக்கு அப்படின்ற அது ஒரு விதமான ஒரு பண்ணையார் மைண்ட் செட் தான். அது ரொம்ப தவறான ஒரு பார்வை. ஸோ அதனால அந்த ஆட்டிடியூடை நம்ம பார்க்கக்கூடாது. எல்லாரையும் நம்ம ஏன் பதட்டமானாங்க திமுக சைடு? பதட்டமானாங்கன்னு நான் பார்க்கல. இப்போ நான் ஆக்சுவலாக எப்படி பார்க்குறேன்னா, ஏன்னா ஒரு மினிஸ்டர் போடுறாரு, தோல்வியோ வெற்றியோ நாங்களாம் எப்போவுமே திராவிடியன் ஸ்டாக்கு தான் டிஆர்பி ராஜா போடுறாரு. ஒருத்தர் ஸ்போக்ஸ் பர்சன் திமுகவுடைய அட்வொகேட் சரவணன், அவர் என்ன சொல்கிறாரு, எக்ஸிட் போலெல்லாம் நம்பாதீங்க, அது ஆனால் அவர் சொன்னார் நம்பாதீங்கன்னு, ஆனால் திமுக தான் வந்திருக்கு அதனால் அவர் நம்பாதீங்கன்னு சொன்னாரான்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு பதட்டமாக இப்போ அதிமுக அமைதியாக இருக்குது, வெற்றியோ தோல்வியோ அவங்க அதை பெருசாக அதை எடுத்துக்கலாம். ஆனால் திமுக ஒரு பதட்டத்திலே இருக்காங்க. நான் எப்படி பார்க்குறேன்னா, அவங்க ஆக்சுவலாக பதட்டப்பட வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லை. அவங்க ஆக்சுவலாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும். இப்போ நிறைய நேரங்களில் பார்க்கும்போது நமக்கு எது நல்லது எது கெட்டதுன்ற புரிதல் இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. திமுகவை பொறுத்தளவில் விஜயோட அரசியல் வருகை அவங்களுக்கு நல்லது. இன்னைக்கு விஜய் மட்டும் வராமல் இருந்திருந்தாருன்னா நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லலாம் அதிமுக ஜெயிக்கும்னு. இன்னைக்கு இந்த பெரிய பிரச்சனைகள்லாம் எதுவுமே இருந்திருக்காது. ஸோ அப்போ விஜயோட வருகை உங்களுக்கு லாபகரமாக இருக்குது, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆனால் சாதாரண ஆர்டினரி திமுக கேடஸுக்கு என்னன்னா, விஜய்னு ஒருத்தர் வந்துட்டாரு, நம்ம தலைவரை திட்டுறாரு, ஸ்டாலின் சார்னு சொல்லிட்டாரு, ஸோ நான் விஜயை பயங்கரமாக வெறுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அவர் திட்டல பெருசா. இவங்களுக்கு வந்து என்னன்னா ரொம்ப இமோஷனலாக எலெக்ஷன் அணுகுறாங்க. இவங்க வந்து லாஜிக்கலாக பார்க்க மாட்டேங்கிறாங்க. லாஜிக்கலாக என்ன நடக்குதுன்னா, திமுக எதிர்ப்பு ரெண்டா உடையுது, அதை லாஜிக்கலாக பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னா, திமுகவோட பொலிட்டிக்கல் எலிட் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இது தெரியும், விஜயோட அரசியல் வருகை நமக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு தெரியும். அவங்க இந்த மாதிரிலாம் கோச்சிக்கிட்டு இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் கீழே இருக்கக்கூடிய இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கலாம், கேடஸாக இருக்கலாம், அவங்க இது ரொம்ப எமோஷனலாக பார்க்குறாங்க. இமோஷனலாக பார்க்கும்போது மக்களையே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்போவுமே நீங்கள் மக்கள் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா உங்களுக்கு அரசியல் மாற்றம் ஏற்படணும்னா மக்கள் தேவை. மக்கள் வழியாக தான் அரசியல் மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்த முடியும். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ குஜராத்தில் மோடி அவர்கள் கண்டிப்பாக ஜெயிச்சுட்டே இருக்கார்.
ஜெயிச்சு சிஎம் ஆகிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகுது, ஒரு ஒரு மீட்டிங்கில் அவர் பேசும்போது சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு என்ன அட்டாக் பண்ணாங்க, நான் சரியில்லை, என்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு அட்டாக் பண்ணாங்க, அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் சரியில்லை, மக்கள் சரியில்லைன்னு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ நீங்கள் எப்போ மக்கள் சரியில்லைன்னு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே அங்கே நீங்கள் தோத்துட்டீங்க. இப்போ ரீசெண்டாக கார்கே அவர்கள் வந்து கேரளாவுக்கு போயிட்டு உத்தரப்பிரதேஷ் குஜராத் மாதிரி மக்கள் முட்டாளாக இருக்கலாம், ஆனால் கேரளா மக்கள் முட்டாள் கிடையாது, பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டீங்க. நீங்கள் தோல்வியை ஒத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். நான் பிஜேபி ஏற்றுக்க மாட்டேன், ஆனால் நான் பிஜேபியை வீழ்த்தணும்னு நினைக்கிறேன்னா மக்கள் வழியாக தான் நான் பிஜேபியை வீழ்த்த முடியும். குஜராத் மக்கள் வழியாக தான் வீழ்த்த முடியும், யூபி மக்கள் வழியாக தான் வீழ்த்த முடியும். அந்த மக்களை முட்டாள்னு நான் சொல்லிட்டேனாலே அவங்கக்கிட்ட நான் என்கேஜே ஆக முடியாது. பிஜேபியை ஒரு பார்ட்டியாக நீங்கள் அட்டாக் பண்ணலாம், ஆனால் நீங்கள் ஒரு ஸ்டேட்டையோ அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மக்களையோ அட்டாக் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் அப்போ நீங்கள் பொலிட்டிக்கலாக உங்களோட டிஃபீட்டை நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க, இரலவெண்ட் ஆகிட்டீங்க. அப்படி இப்போ ரெண்டு பார்ட்டி, இப்போ பிஜேபி எல்லா இடத்துலையுமே ஏதாவது ஒரு கட்சி வீக் ஆகும்போது தான் பிஜேபியோடைய க்ரோத் இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு கட்சி வீக்காக போகுது, திமுகவோ அதிமுகவோ ஏதோ ஒன்று வீக்காக போகுது, அது நல்லா தெரியுது. ஆனால் விஜய்னு ஒரு ஃபேக்டர் வருது. இப்போ இதில் பிஜேபியினுடைய க்ரோத் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு என்னமோ பிஜேபிக்கு பெரிய க்ரோத் இருக்குன்னு தோணல. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ ஒரு மண்ணில் ஒரு அரசியல் வளர்ந்து வரணும்னா அந்த அரசியலுக்கான தேவை அந்த மண்ணில் இருக்கணும். இப்போ தமிழ்நாட்டில் அதுக்கான சூழல் இருக்கான்றது எனக்கு தெரியல. சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறதுனால. ஆனால் நான் ஒரு விஷயம் கிளியராக சொல்கிறேன், இப்போ டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேன்னு தான் இவ்வளோ நாள் அரசியல் இருந்திருக்கு. ஆனால் இப்போ அந்த ஸ்டாட்டஸ்கோ டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி தெரியுது. குறிப்பாக அதிமுக தோக்குறாங்கன்னா அந்த ஸ்டாட்டஸ்கோ டிஸ்டர்ப் ஆகுது. ஏன்னா அதிமுகவை பொறுத்தளவில் திமுக எதிர்ப்புன்றது அவங்களோட ஒரே அரசியல். அப்படி இருக்கும்போது திமுகவை அதிமுகனால கண்ட்ரோல் பண்ண முடியல, இருக்க வேண்டிய இடத்துல வைக்க முடியலன்னா அந்த மக்களுக்கு கோபம் வந்துடும். அவங்க ஷிஃப்ட் ஆகி மற்ற இடங்களுக்கு ஷிஃப்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு வேக்யூம் கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்குது. அங்கே டெஃபினட்டாக பிஜேபிக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிஜேபிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டிவிகேவுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்டிகேக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ திமுக ஜெயிக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ திமுக வந்து இந்த கருத்து கணிப்புப்படி ஜெயிக்குதுன்னு வச்சுக்கலாம். யார் சரியான எதிர்க்கட்சியாக செயல்படுவாங்கன்னு நினைக்கிறேன்? விஜய் தலைமையில் இருக்கிற தாவேகாவா, இல்லை ஒருவேளை அண்ணாமலை மாநில தலைவர் ஆகிறாரு அவர் தலைமையில் இருக்கிற பாஜகவா, இல்லை சீமான் தலைமையில் இருக்கிற நாம் தமிழரா, இல்லை அதிமுக? யார் வந்து ஒரு அக்ரெசிவான எதிர்க்கட்சியாக அடுத்த 5 ஆண்டுகள் செயல்படுவதற்கான வாய்ப்பு? இன்கேஸ் டிஎம்கே ஜெயிக்குதுன்னா பிஜேபியும் என்டிகேவும் அக்ரெசிவான எதிர்க்கட்சியாக இருப்பாங்க. விஜயை பொறுத்தளவில் அதை பெருசாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. 20% ஓட்ஸ் வாங்கினாலுமே பெருசாக வெளில வந்து அக்ரெசிவாக ஒர்க் பண்ணுவார்னு நான் பார்க்கல. ஏன்னா இந்த லாஸ்ட் ஒரு 6 months எடுத்துக்கோங்க, புதுசாக ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாருன்னா இதுதான் பீக்காக நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டிய டைம். இங்கேயே பார்த்தோன்னா லாஸ்ட் 2 weeks அவர் பெருசாக ஒன்றும் வெளில வந்து ஒர்க் பண்ணல. லாஸ்ட் 1 month எடுத்துக்கிட்டிங்கன்னா வாரத்துக்கு 2-3 நாள் தான் வராரு அவர். ஸோ அப்படி இருக்கும்போது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் பெரிய எதிர்கட்சி ரோல்லாம் ப்ளே பண்ணுவார்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ரெண்டாவது விட்டு அரசியலும் பெருசாக இல்லை. உங்களுக்கு எதிர்கட்சி ரோல் ப்ளே பண்ணணும்னா முதல்ல ஒரு ஐடியாலஜிலாம் வேணும். இன்னைக்கு என்டிகேனால பிஜேபினால ஏன் எதிர்கட்சி ரோல் ப்ளே பண்ண முடியுது? ஏன்னா ஐடியாலஜிக்கல். ஐடியாலஜி ஒரு காம்பஸ் மாதிரி. திமுகவுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குது, அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இது இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் ட்ரையாங்கிள் மாதிரி, ஆமாம், திராவிடம், தமிழ் தேசியம், ரைட், இந்திய தேசியம் அப்படின்றது. ஸோ இப்போ என்டிகே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் காரணங்களை முன்வைப்பாங்க. இந்தந்த ஹிஸ்டாரிக்கல் ரீசன்ஸுக்காக நாங்கள் திராவிடத்தை எதிர்க்கிறோம், ஹிஸ்டாரிக்கலாக நாங்கள் திராவிடத்தால் வஞ்சிக்கப்பட்டுட்டோம். அப்புறம் கரண்ட் பொலிட்டிக்ஸ் எடுத்து வைப்பாங்க. இன்னைக்கு திராவிடம் எங்களை எப்படிலாம் ஏமாத்திட்டு இருக்கு, அப்புறம் நாளைக்கு நம்ம திராவிடத்தை தமிழ் நேஷனல் எப்படி ரிப்ளேஸ் பண்ண போகுது, ஏறக்குறைய இதே விஷயத்தை பிஜேபியும் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே டிவிக்கு பண்ண முடியாது. ஐடியாலஜிக்கலா திமுக வந்து திராவிடத்தை கொண்டு போய் சேர்க்க முடியலையா, இல்லைன்னா மக்கள் வந்து அந்த திராவிடம் அப்படிங்கிற அந்த ஸ்டாண்ட்ல இருந்து நகர ஆரம்பிச்சிட்டாங்களா? திராவிடத்துக்கான டைம் முடிஞ்சதுன்னு நான் பார்க்குறேன். இப்போ அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு சோஷியல் சேஞ்ச் நடக்குது, ஒரு எக்கனாமிக் சேஞ்ச் நடக்குதுன்னா அது பொலிட்டிக்கல் சேஞ்சுக்கான ஸ்பேஸை கிரியேட் பண்ணிடும். 60s திராவிடத்துக்கான ஸ்பேஸ் இருந்தது. அன்னைக்கு பார்த்தோம்னா மக்கள் அரசியல் மயப்பட்டிருந்தாங்க, திராவிட கட்சிகள் ஐடியாலஜி சார்ந்து செயல்பட்டு இருந்தாங்க. ஐடியாலஜியை பற்றி நீங்கள் பேசலாம். இப்போ ஒன்றும் இல்லை, நான் ஒரு 10 yearsக்கு முன்னாடிலாம் பேசும்போது கூட அங்கே கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் நீங்கள் ஐடியாலஜி சார்ந்து நிறைய பேர்கிட்ட பேசலாம், திராவிட கட்சிகளில் பேசலாம், திமுகவில் பேசலாம். இன்னைக்கு அந்த மாதிரியான ஸ்பேஸ்லாம் இல்லை. ஐடியாலஜியெல்லாம் அவங்க கம்ப்ளீட்டாக அவங்க மறந்தாச்சு. இப்போ இன்னைக்கு ஆக்சுவலாக நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா பிஜேபி எதிர்த்து திமுக பேசுவாங்க, அது விஷயம் இல்லை. பிஜேபி எதிர்த்து என்ன திமுக பண்ணாங்கன்றதான் விஷயம். பிஜேபி எதிர்த்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பண்ணல, ஆனால் பிஜேபி எதிர்த்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒன்றும் பண்ணலன்னா அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்க? பிஜேபி எதிர்ப்புன்றதை வாயால் பேசிகிட்டு இருக்கீங்க. இதுவும் அதே மாதிரி தான். திராவிட சித்தாந்தப்படி உங்களுக்கு நடக்க முடியலன்னு என்ன பண்ணுறீங்க? திராவிடியன் ஸ்டாக்குன்றது, அப்புறம் பெரியாரிஸ்ட்னா அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா உங்களுக்கு அந்த வழியில் எதுவும் பண்ண முடியல. கருணாநிதி கூட இந்த அளவுக்கு பேசினது கிடையாது. பெரியார்ஸ்னு சொன்னது கிடையாது, திராவிடியன் ஸ்டாக்னு சொன்னது கிடையாது. அவங்க இன்ஃபேக்ட் ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணாங்க.
பெரியார்ட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணார். ஏன்னா அவருக்கு தெரியும் எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல இவங்களை நம்ம வண்டியில ஏற்றினா நமக்கு பிரச்சனைன்னு தெரியும். இன்னைக்கும் பாருங்க கி வீரமணியை கேம்பெயின்ல இவங்க சேர்த்துக்கல, அவர் வர விருப்பப்படுறாரு. ஏன்னா தெரியும் இவங்க டிகே பேசுற விஷயத்தெல்லாம் நீங்க கிரவுண்ட்ல போய் பேசுனீங்கன்னா ஓட்டு விடாது. ஸோ அதனால பிஜேபி எதிர்ப்புன்றது அதுவுமே ஒரு கேம்பெயின் தான். நீங்க சொன்னீங்களா டிவிடெண்ட் ஸ்டாக் ஒரு கேம்பெயின் மாதிரி, பிஜேபி எதிர்ப்பு ஒரு கேம்பெயின் தான். என்ன பண்ணாங்க, எத்தனை போராட்டம் நடத்தினாங்க பிஜேபிக்கு எதிராக? ஒரு பெரிய ஒரு எதிரியை கட்டமைக்கிறாங்க. எனக்கு ஓட்டு போடலாம் இந்த எதிரி வந்துருவாங்க, அவ்வளவுதான். நான் இந்தந்த நல்லதெல்லாம் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் கிடையாது. நான் மோசமான ஆள் தான், நான் கரப்டான ஆள் தான், ஆனால் எனக்கு ஓட்டு போடலன்னா அவங்க வந்துருவாங்க. ஸோ நீ எனக்கு ஓட்டு போட்டே தீரணுன்ற ஒரு சூழலை அவங்க தமிழ்நாட்டில் ஏற்படுறாங்க. முக்கியமாக மைனாரிட்டிஸ்ட்டு இந்த பாலிடிக்ஸ் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. அப்புறம் ஆன்டி பிஜேபி ஓட்டர்ஸும் இங்கே இருக்காங்க. அதில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துருச்சு இல்லையா, விஜய் வந்ததுனால அந்த மைனாரிட்டி ஓட் பேங்க்ல கூட ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு எனக்கு தோணல. நான் எப்படி பார்க்குறேன்னா விஜயால மேபி தலித் ஓட்ஸ் கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகிருக்கலாம், ஆனால் மைனாரிட்டி ஓட்ஸ் விஜய்க்கு ஷிஃப்ட் ஆகும்னு நான் பார்க்கல. ஏன்னா கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு ஷிஃப்ட் ஆயிருக்காது ஆகாதுன்றது என்னோட பார்வை. நான் அதை சொல்கிறேன்னா கிறிஸ்டியன் ஓட்ஸ் வந்து இப்போ ஏன் இப்போ திமுகவுக்கு போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாஜக எதிர்ப்பு அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ கிறிஸ்டியன்ஸும் முஸ்லீம்ஸும் டிஎம்கே ஓட் போடுறாங்கன்னா பாஜக எதிர்ப்புன்ற ஒரே புள்ளியில் தான் அவங்க ஓட் போடுறாங்க. அவங்கள பொறுத்தளவில் டிஎம்கேன்ற கட்சி காங்கிரஸ்ன்ற ஒரு நேஷனல் பார்ட்டியோட அலைன்ஸ் வச்சுருக்காங்க. பிஜேபி ஒரு நேஷனல் பார்ட்டி. நேஷனல் பார்ட்டியை வீழ்த்தணும்னா நேஷனல் லெவலில் நமக்கு ஒரு அலைன்ஸ் வேணும். அந்த இடத்துல திமுக இருக்காங்க. அதனால தான் திமுகவுக்கு ஓட் போடுறாங்க. அதனால தான் காங்கிரஸோட பிரச்சனை ஏற்படும் போது திமுக இறங்கி போகிறாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த பிஜேபி எதிர்ப்பு அரசியல் செல்லுபடி ஆகணும்னா காங்கிரஸ் நமக்கு தேவை. காங்கிரஸ் இல்லைன்னா மைனாரிட்டிஸ் திமுகவை நம்ப மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி திமுக பாஜகவோட அலைன்ஸ் வச்சவங்க தான். காங்கிரஸ் அப்படி கிடையாது, எப்பவுமே அவங்க பாஜகவை எதிர்த்தவங்க. ஸோ அதனால காங்கிரஸ் வந்து திமுகவுக்கு அவசியம். அது இங்கே மிஸ்ஸிங். இப்போ இது ஒரு ரீஜனல் பார்ட்டி, எந்த அலைன்ஸ்லையும் இல்லாத ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரிஜினல் பார்ட்டி. விஜய் ஒரு 20% ஓட் வாங்குறதால பாஜகவுக்கு எந்த டேமேஜும் ஏற்படாது. ஸோ மைனாரிட்டிஸோட கன்சர்ன் எல்லாமே பாஜகவை வீக்கன் பண்ணுன்றது. டெல்லியில் பாஜக வந்து விஜயால எதுவும் பண்ண முடியாது. எக்ஸாக்ட்லி போகாது. எக்ஸாக்ட்லி. ஸோ அதனால மைனாரிட்டி ஓட்ஸ் அங்கே ஷிஃப்ட் ஆகாது. ஆனால் தலித் ஓட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ என்ன ஆயிருக்குன்னா தலித்ஸ்க்கு வந்து தமிழ்நாட்டில் அதிருப்தி இருக்குது. தலித் மக்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் அதிகமாகிட்டு இருக்கு. ரெண்டாவது, இங்கே இருக்கக்கூடிய பெரிய திராவிட கட்சிகள் எல்லாத்துக்குமே பேக்கிங் கம்யூனிட்டிஸ் இருக்காங்க. மோஸ்ட்லி அவங்கெல்லாம் பிசி கம்யூனிட்டிஸாக இருப்பாங்க. ஸோ அவங்க இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அந்த கட்சிகள் ஜெயிச்சா நமக்கு லாபம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ப்ளஸ் விஜய் நிறைய மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் சமுதாயத்திலேருந்து வச்சிருக்காரு, நிறைய வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அது அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்கோம் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஓட்டர்ஸ் இருக்காங்களா, இப்போ நான் சொல்கிறேன்ல மெயின் ரெவென்யூ பார்ட்டிஸோட ரொம்ப க்ளோஸாக கனெக்ட் ஆன பிசி கம்யூனிட்டிஸ் இருக்காங்களா, அவங்க ஓட்ஸ் ஈஸியாக ஷிஃப்ட் ஆகாது. ஏன் ஷிஃப்ட் ஆகாதுன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம அரசியல் நலன் என்னன்னு தெரியும். கொங்கு பகுதியில் இருக்கவங்களுக்கு நம்மளோட அரசியல் நலன் என்னன்னு தெரியும். அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரியும். இல்லை மென்னுக்கு தெரியுது, ஃபீமேலுக்கும் யங்ஸ்டர்ஸுக்கும் தெரியுதா அப்படிங்கிறது. பட் என்னோட பாயிண்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ அவங்களோட ஓட்ஸ் ஈஸியாக ஷிஃப்ட் ஆகிறாது. ஆனால் இப்போ ஒடுக்கப்பட்ட மக்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க பொலிட்டிக்கலாக அவங்களுக்கு பெரிய ஸ்பேஸே கொடுக்கல, அவங்களுக்கு தேவையான ரெப்ரஸன்டேஷனை கொடுக்கல, பொலிட்டிக்கல் பவர் கொடுக்கல. அதனால அந்த ஓட்ஸ் இன்னும் ஈஸியாக ஷிஃப்ட் ஆகும். ஒருவேளை அதிமுக ஜெயிச்சிட்டா வெள்ளை சட்டை அந்த ப்ரௌன் பேண்ட் போட்டுட்டு வந்து ஓட்டு போட்ட சினிமா பிரபலங்களுடைய கதி என்ன ஆகும்? சோஷியல் மீடியாவில் நீங்கள் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியாவில் சண்டை போட்டு முடிச்சிருவாங்க. பட் உதயநிதி வந்து சினிமா மொத்த கண்ட்ரோல்லையும் வச்சுருந்தார். திடீர்னு பார்த்தா சினிமா பிரபலங்கள் எல்லாம் விஜய்க்கு ஆதரவாக ஓட்டு போட்ட மாதிரி ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ணுறாங்க. ஒன்றும் ஆகாதுங்க. இப்போ நம்மள மாதிரி ஆட்கள்லாம் சாதாரண ஆட்களுக்கு ஈகோலாம் இருக்கும். நேற்று நீ எனக்கு எதிராக பேசிட்டு எல்லாம் உன்னை வச்சுக்கிறான் பாடுறான்லாம் நம்ம யோசிக்கிறோம். இடத்துல அது இருக்காது, பெரிய இடத்துல இருக்காது, பிஸ்னஸ் பீப்புள் கிட்ட இருக்காது. அவங்க வந்து மணி அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கும். ஸோ இப்போ திமுகலாம் பெரிய கட்சி, நீங்கள் நல்லா பாருங்கள், கடுமையாக திமுக விமர்சித்தவங்களாம் இன்றைக்கி திமுகவில் போய் இருக்காங்க. இப்போ திமுக கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. திமுக கிட்ட இன்றைக்கி என்ன சிக்கல் இருக்குன்னா யங் லீடர்ஸை உருவாக்க முடியல திமுகவால், யங்ஸ்டர்ஸை டைரெக்டாக அட்ராக்ட் பண்ணி உள்ளே கொண்டு வர முடியல. அப்போ என்ன பண்ணுறாங்க திமுக, மற்ற கட்சிகள் கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க, என்டிகேல கூடிய ஆட்கள் எடுக்கிறது. அதே மாதிரி எம்என்எம்லேருந்து நிறைய பேரை உள்ளே கொண்டு வந்தாங்க. இப்போ வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, புதுசாக ஒரு கட்சி வருது, நிறைய யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணுறாங்க, நிறையா பகுதிகளில் நல்லா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது, 234 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, அதை தாண்டி செகண்டரி லெவல் லீடர்ஸ் இருக்காங்க, இதில் யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் அடுத்து டார்கெட் பண்ணி தூக்குவாங்க. ஒரு விஜயை கவுண்டர் பண்ணுறதுக்கு ஒரு 4 பிரதீப் ரங்கநாதன், ஒரு 3 சிவகார்த்திகேயன் அடுத்த தேர்தலில் திமுக இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த கேப்பை ஃபில் பண்ண அப்படியும் பண்ணலாம். டிவிக்கில் இருக்க ஆட்களே தூக்கிடலாமே. இப்போ டிவிக்கில் இருக்க ஆட்கள் 100க்கும் மேற்பட்டவர்கள் அதிமுகல இருந்து திமுகல இருந்து வந்தவங்க 104 பேர், 106 பேர். அதுலயும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல வேட்பாளர் பட்டியல் ரிலீஸ் பண்றதுக்கு 1-2 நாட்களுக்கு முன்னாடி அதிமுகல திமுகல சீட் கிடைக்கலன்னு வந்தவங்க.
அப்போ இவங்க தாவேக்காவை சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா, எனக்கு வேற ஓப்பனிங் எனக்கு இல்லை, வேற வழியிலனாலும் நான் தாவேக்காவுக்கு வந்திருக்கேன். ஓகே, இப்போ பார்க்குறாங்க இது எல்லாமே நடந்துருச்சு, எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, சில தொகுதிகளில் 20-30% ஓட்டு வாங்குறாங்கன்னு வச்சுப்போம், விட்டு வைக்க மாட்டாங்க, தூக்கிடுவாங்க அவங்கள. நிச்சயமா ஒரு அதுவும் தாவேக்கா தோத்துருச்சு அப்படின்னு சொன்னா நிச்சயமா தூக்கிடுவாங்கன்னு பார்க்கப்படுது. நிறைவு கேள்வியா, ஒருவேளை இந்த தேர்தலில் வந்து விஜய் தோல்வி அடைஞ்சிட்டா அவருடைய எதிர்காலம் என்னவா இருக்கும் அரசியல்ல? ஒன்று. ரெண்டாவது வந்து எல்லா வேட்பாளரும் அந்த ஃபார்ம் 17C கலெக்ட் பண்றதுக்காக இன்னைக்கு வர சொல்லியிருக்காங்க. தேர்தல் ரிசல்ட் வர அன்னைக்கு ஜெயிச்சிட்டிங்கன்னா கிளம்பி எல்லாம் பனையூர் வந்துருங்க அப்படின்னு ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. இதை ரெண்டையும் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு தாவேக்கா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக கம்மிங்கிறீங்க. மிக கம்மி, 0ன்னு தான் நான் நினைக்கிறேன். பெரம்பூர் மேபி விஜய் மேபி ஒரு சீட்ல ஜெயிக்கலாம். நான் எப்படி பார்க்கறேன்னா 0 to 5 சீட்ஸ் மேபி ஜெயிக்கலாம், அப்படிதான் என்னோட பார்வையா இருக்கு. மேபி ஐ மேபி ராங், எனக்கு தெரியல. ஆனா தாவேக்காவுக்கு டியூரபிலிட்டி இருக்குமா, ரொம்ப நாள் தாக்கு பிடிப்பாங்களா நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா தாக்கு பிடிக்க மாட்டாங்க. ஜெயிக்கலன்னா தாக்கு பிடிக்கிறது கஷ்டம். ஜெயிக்கலாம் அவங்க தாக்கு பிடிக்க ஜெயிச்சே ஆகணும். அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, தாக்கும் பிடிக்க மாட்டாங்கன்றது ஆகணும். அப்படிங்கிறது நான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது நான் பேசின வீடியோல ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்பு வச்சு நான் பேசினேன். எல்லாரும் என்ன கீழே கமெண்ட்ல திட்டிட்டு இருந்தாங்க, என்ன நீ விஜய் ஜெயிச்சிடுவாருன்னே சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த கருத்து கணிப்பை வச்சு பேசிட்டு இருந்தேன் தவிர என்னன்னா சொல்லலை இன்னும் அவர் ஜெயிப்பார் அப்படி. என்னன்னா இப்ப விஜய் ஜெயிக்கணும்னா அதுக்கு ஒரு பார்ட்டி அப்பாரட்டஸ் வேணும், ஐடியாலஜி வேணும், உங்களுக்கு அரசியல் வேணும், இதெல்லாம் இருந்தால் தான் நீங்க ஜெயிக்க முடியும். அப்படியே நீங்க தோத்தாலும் உங்களுக்கு அதெல்லாம் வேணும். அதெல்லாம் இருந்தாதான் தோல்வியை நீங்க ஃபேஸ் பண்ணி சஸ்டெயின் பண்ண முடியும். இன்னைக்கு என்டிகே 1%லேருந்து 8% வளர்ந்துருக்காங்க. வேற எந்த கட்சியுமே அவங்களோட ஓட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ணல. எம்டிஎம்கே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பெரிய ஜம்போட ஸ்டார்ட் பண்றாங்க, காணாம போறாங்க. டிஎம்டிகே அதே மாதிரி தான், எம்என்எம் அதே மாதிரி தான். பிஜேபி கூட ஏற்ற இறக்கம் தான். பிஜேபிக்கு ஐடியாலஜி இருக்கு, இருந்தாலும் ஏற்ற இருக்கு. 14ல ஏறிடுச்சு, 16ல இறங்கிடுச்சு, பட் 24ல ஏறி. பட் ஏதோ ஒரு வகையில் பிஜேபியால களத்துல நிக்க முடியுது, காங்கிரஸால ஓரளவு களத்துல நிக்க முடியுது. பட் இந்த கட்சிகளுக்கு இப்ப என்ன டிஎம்டிக்கு என்ன பிரச்சனை, ஐடியாலஜி, மாற்று ஐடியாலஜி இல்ல அவங்களுக்கு. அவங்க திராவிட கட்சி தான். திமுக அதேதான். ஸோ திமுக சரியா செய்யாத விஷயத்தை நான் சரியா செய்யறேன்றதான் அவங்களோட பாயிண்ட். ஆனால் ஐடியாலஜிக்கெலாம் நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. எம்என்எம்முக்கும் அதே தான், சென்ட்ரிசம்ன்றது ஐடியாலஜி கிடையாது. அதே மாதிரி தான் வைகோவை பொறுத்தளவில் அங்கே வாரிசு அரசியல் இருக்குன்றது தான் அவருக்கு ஒரே ப்ராப்ளம். அப்புறம் அவரே வாரிசு இன்னைக்கு அவரே அந்த இடத்துல தான் போய் ஒரு சின்னத்தில் கூட அவரால் தேர்தலில் போட்டியிட முடியல. ஸோ உங்களால் லாங் லாஸ்டிங்காக நீங்கள் நிற்கணும்னா உங்களுக்கு சாலிடான ஒரு ஐடியாலஜி வேணும். நான் சொன்ன மாதிரி உங்களோட ஐடியாலஜிக்கான தேவை ஒரு சொசைட்டியில் இருக்குன்னா எந்த பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் நினைத்தாலும் உங்களை இல்லாமல் பண்ண முடியாது. ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஹோல்டு பண்ணி எந்த ஒரு ஐடியாலஜி அழிக்க முடியாது தான். வேணால் சப்ரஸ் பண்ணி வைக்கலாம், என்னைக்காவது ஒரு நாள் அது திருப்பி வரும். பட் ஐடியாலஜி இப்போ டிஎம்கேவோட க்ரோத்தை சப்ரஸ் பண்ண எவ்வளோ முயற்சி பண்ணாங்க காங்கிரஸ் அந்த காலத்தில். அதுக்கு பயங்கரமான எஃபோர்ட் காமராஜ் எல்லாம் போட்டார். அவங்க ஜெயிச்ச தொகுதிகளெலாம் கரெக்டாக டார்கெட் பண்ணி எஃபோர்ட் போட்டு அதை வீழ்த்த பார்த்தாங்க. ஆனால் நீங்கள் அந்த மாற்றத்துக்கான சூழல் ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் காமராஜ் ஒரு பெரிய டவரிங் ஃபிகர் தான், அவராலே அதை ஸ்டாப் பண்ண முடியல. அதான் ஒரு சொசைட்டி வந்து ஒரு மாற்றத்துக்கு தயாராகிருச்சுன்னா ஒன்றும் அதுக்கப்புறம் அது வந்து காட்டாறு மாதிரி அதை தடுத்து நிறுத்த முடியாது. உங்களுடைய பொன்னான நேரத்தை தந்து எங்கள் கேள்விகள் அனைத்திற்கும் பதில் அளித்ததுக்கு மிக்க நன்றி. நேயர்களே, மற்றொரு ஜனம் கேள்வி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். இது போன்ற சுவாரஸ்யமான புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.